அதிமுகவும் திமுகவும் ஒன்னா கூட்டணி வைக்க போறதா ஒரு செய்தி வருது சார். அது உண்மையான செய்தியா? இதில் அடிப்படையாக ஒரு விஷயம் தவறு நடந்து போச்சு. நீங்கள் அரசியல் அரிச்சுவடியே தெரியாத செங்கோட்டையன் நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு போய் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. திமுகவை நமக்கு ரெண்டு பேருக்கு எதிரியே யாரு? திமுக தான். எடப்பாடி என்ன பண்ணுவார்? ஆதரவு. இந்த உலக ஆதரவு அர்ஜுனா இந்த ஜிம்பாய் இருக்கார்ல, அவர் சொல்றாரு அரசியலே தெரியாத கும்பாய். விஜய் கூட்டணி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும் சொன்ன உன்னையும் அமித்ஷா பாம்பு போட்ட மாதிரி ஆயிட்டார். அமித்ஷாவை எதிரியாக்கியது யாரு? இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஜிம்பாயும் டாக்ஸி டிரைவரும். அமித்ஷா கூப்பிட்டாரு கவர்னரை, விஜய்க்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா உனக்கு பதவி பிரமாணமே காலி. உடனே கவர்னர் கூப்பிட்டாரு டிஜிபியை, அந்த வண்டி வாகனம் கான்வாய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கின்றார். விஜய் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போதே கதையை முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு செங்கோட்டையன், அப்பா 10C கொடுத்துட்றேன், ஏடிஎம்கேல இருந்து விஜய் பக்கம் வந்துடு, பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட், டாஸ்மார்க் பார் கான்ட்ராக்ட் எல்லாம் தர, கிளம்பி வா. இதை பூரா அப்படியே டேப் பண்ணி கொண்டு யார்கிட்ட கொடுத்துட்டான்? எடப்பாடிட்ட. அடா பாவி, முதலுக்கே மோசம் வந்துருச்சே. முதல்ல அமித்ஷா பகையே உங்களால் தாங்க முடியாது, இப்போ யாரு பகை? எடப்பாடி பகை. உங்களை ஒழிக்காம விட மாட்டேன். உடனே ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர், சபரீஷனை குண்டாசில் போட போகிறேன். ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஆளுக்கு 3000-4000 கோடி ரூபா போட்டு ஆரம்பிச்சு சபரீஷன் அதை ஆட்டையை போட்டார். மொத்தமாக அதிகாரம் இருக்கு. அப்போது மாமன்கிட்ட போய் சொல்கிறார், என்னை உள்ளே போட போகிறான் என் பழைய பங்காளி. அமித்ஷா பகை, எடப்பாடி பகை, சபரீஷன் பகை. 3 பேரையும் ஒன்றாக்கியது யார்? இந்த ஜிம்பாயும் செங்கோட்டையும். ரஜினி கூப்பிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணு, யாரை? ஸ்டாலின் பேசி சரி பண்ணியா சார். இப்போ ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜயா தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ தீய சக்தின்னு சொன்ன அதே கட்சி கூட எப்படி சார் திமுக கூட்டணி வைக்கிறாங்க? இல்லை, அது நியாயமான கேள்வி, எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். இதில் ஒன்றுமே இல்லை. பழிவாங்குகிற உணர்ச்சி. செங்கோட்டையன் எடப்பாடி பழி வாங்கணும், ஜிம்பாய் ஆதவ அர்ஜுனா சபரீஷனை பழி வாங்கணும். பழி வாங்குவதாயா? பதவிக்கு மக்கள் கொண்டு போட்டா உனக்கு? திரும்ப வந்து என்னதான் ஆனாலும் நாங்கள் பாமக இருக்க கூட்டணியில் வரமாட்டோம்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி இப்போ அந்த கட்சி? முதல்ல சொன்னார் அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது. இப்போ அவர் கட்சிக்கு தலைவர் யார்? ஸ்டாலின். காதர் மைதீன் பொட்டியை வாங்கிட்டார். பொட்டியை வாங்கிட்டு பிஜேபி சேர்ந்துட்டார். கொடுமையை பாருங்க. சங் பரிவாரம் போச்சுனாலும் போவோம், ஓம் காளி ஜெய் காளி கும்பல சேர்ந்தாலும் சேருவோம். பொட்டியை வாங்கிட்டோம்யா. முஸ்லீம்களுடைய நிலைமை பாருங்க. கருணாநிதி சொல்லுவார், மானத்தை விட்டுவிடு, மரியாதையை விட்டுவிடு, எதை வேண்டுமானாலும் விட்டுவிடு, அதிகாரத்தை பிடி, ஆட்சியை பிடி. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லையா சார்? இது இந்த மாதிரி இருந்தா அடுத்தடுத்து எப்படி இருக்கும் மக்களோட நிலைமை? என்ன இந்த மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சு அவரை வரவிடாமல் பண்றாங்களே அப்படின்லாம் இருக்கும்ல சார்? அந்த கோபம் தேர்தல் வரும்போது விஜய் பெருவாரியா ஜெயிப்பார். பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன சார் அரசியல்ல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. விஜய் 108 சீட்டு ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனாலுமே அவரால் ஆட்சி அமைக்க முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்னா கூட்டணி வைக்க போறதா ஒரு செய்தி வருது சார். அது உண்மையான செய்தியா? இதுல அடிப்படையா ஒரு விஷயம் தவறு நடந்து போச்சு. நீங்க அரசியல் அரிச்சுவடியே தெரியாத செங்கோட்டையன், ஜிம்பாய்ஸ் ஆதவ அர்ஜுனா 2 பேரும் நேரடியாக எடப்பாடி வீட்டுக்கு போய் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நீங்களே எங்களை ரிமோட் கண்ட்ரோலாக இருங்க, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள், நீங்கள் எங்களை வழிகாட்டு. எங்களுக்கு பொது எதிரி திமுகவை நமக்கு 2 பேருக்கு எதிரியே யார்? திமுக தான். ஆகையால் நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு மூத்த
எம்ஜிஆருடைய உருவில் உங்களை பார்க்குறோம். எடப்பாடி என்ன பண்ணுவார்? ஆதரவு கொடுத்துருப்பார். அவர் திமுகவை எதிர்த்து சரி அடுத்த தேர்தலில் நம்ம தான், ஓகே, இந்த தேர்தலில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விஜயை வேலை வாங்கிக்குவோம், இப்படியான ஒரு மனநிலைக்கு வந்திருப்பார். ஓகே சார். செங்கோட்டை என்ன பண்ணுறாரு? பழைய திருநாக்கரசு இருக்கார்ல, ஆமாம், அவர் மூலம் ராகுலை கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆதரவு கொடுங்கன்னு கேட்ட பிறகு இந்த ஆதரவை கொடுக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பூரா சால்வையோடு வந்து விஜய்க்கு போத்துறான். போத்தி முடிஞ்ச பிறகு ஆதரவு அர்ஜுனா இந்த ஜிம்பாய் இருக்கார்ல, அவர் சொல்கிறார் அரசியலே தெரியாத கும்பாய். இந்த கூட்டணி காங்கிரஸ் விஜய் கூட்டணி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடரும் சொன்ன உன்னையும் அமித்ஷா பாம்பு போட்ட மாதிரி ஆயிட்டார். என்னடா நமக்கு இந்த விஜய் நமக்கு ஆதரவாக இருப்பார், 29ல் மோடி ரிட்டையர்ட் ஆகிறாரு, நம்ம தான் அந்த சீட்டு, யோகிக்கு நமக்கு தான் போட்டி, யோகி அதில் காளி, நம்ம தான் பிரதமர் கனவுல இருக்கோம். தமிழ்நாட்டில் நம்ம ஆசைக்கு என்ன பண்ணுறானுங்க? பாம்பு வைக்கிறானுங்களே, பொலிட்டிக்கல் பாம்பு, இது வன்முறை பாம்பு இல்லை. இப்படி சொன்ன உடனே அமித்ஷா கடுப்பாயிடுறார். ஓகே சார். அமித்ஷாவை எதிரியாக்கியது யார்? இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஜிம்பாயும் டாக்ஸி டிரைவரும், 2 பேரும் அமித்ஷாவை வம்பு சண்டைக்கு இழுத்து. அதுவரை விஜய் போய் ஆளுநரை போய் பார்த்தார். ஆளுநர் உங்களுக்கு 2-3 நாள் டைம் தர்றேன், நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் சட்டசபையில் பெரும்பான்மை நிறுவிங்க, முடிஞ்சது பிரச்சனை. ஆமாம். இதை போட்ட உடனே அமித்ஷா கூப்பிட்டாரு கவர்னரை. விஜய்க்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா உனக்கு பதவி பிரமாணமே காலி. ஓகே, இப்படியா நீ முடிவு பண்ண? உடனே கவர்னர் கூப்பிட்டாரு டிஜிபியை. அந்த வண்டி வாகனம் கான்வாய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கன்ட்டார். ஓகே, எட்டல் டேரக்டெல்லாம் எடுக்க முடியல. அப்புறம் பேச்சு எடுத்துகிட்டு போயா கடப்பாறை கொண்டு போய், அங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது. பப்ளிக் செக்ரட்டரி கூப்பிட்டாரு, பந்தல் கிந்தல் மூங்கலும் முடிச்சு எல்லாம் கழட்டு க்ளோஸ். இது யார்? எங்கிருந்து வந்து உத்தரவு? கவர்னருக்கு அமித்ஷா டெல்லியிலேருந்து வந்து உத்தரவு. பம்பு சண்டை இழுத்து 7:30 இழுத்து விஜய் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போதே கதையை முடிச்சிட்டாங்க. ஒன்று யாருடைய எதிர்ப்பு? டெல்லி எதிர்ப்பு. அடுத்து என்ன பண்ணுறாரு செங்கோட்டையன்? பழைய கூட்டாளிகள் தானே அதிமுக எம்எல்ஏக்கள் போகிறான். அப்பா உனக்கு ஒரு 10C கொடுத்துட்றேன், எவ்வளவு 10C செலவு பண்ண காசை பூரா கொடுக்குறேன்ப்பா, நீ நம்ம பக்கம் வந்துடு. எங்கே? ஏடிஎம்கே பக்கம். ஏடிஎம்கேலேருந்து விஜய் பக்கம் வந்துடு. செங்கோட்டை விஜய் கட்சி தானே இருக்காரு. ஆமாம், இங்கே வந்துருப்பா, உனக்கு மந்திரி பதவி, பிடபிள்யூ கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு, டாஸ்மார்க் பார் கான்ட்ராக்டு எல்லாம் தர, கிளம்பி வா. இதை பூரா அப்படியே டேப் பண்ணி கொண்டு யார்கிட்ட கொடுத்துட்டான்? எடப்பாடிட்ட. அடா பாவி, முதலுக்கே மோசம் வந்துருச்சே, நம்ம ஆளுகளை பூரா ராஜராஜா கடத்திட்டு போயிடுவானு போல் இருக்க, எல்லாம் கடத்துறா பாண்டிச்சேரிக்கு. கடத்திட்டு போயிட்டாரு சார். யார் பகை வந்துருச்சு? எடப்பாடி பகை வந்துருச்சு. முதல்ல அமித்ஷா பகையே உங்களால் தாங்க முடியாது. இப்போ யார் பகை? எடப்பாடி பகை. உங்களை ஒழிக்காம விட மாட்டேன். என் கட்சியவே ஆட்டையை போடுறீங்களா? என் கட்சியிலே குழப்பத்தை உண்டாக்குறீங்களா? என் கட்சியில் இருக்கிறவனுக்கு கடத்துறீங்களா? பார்த்துக்கிறேன், ஒழிக்காம விட மாட்டேன். முடிஞ்சு போச்சா? ஓகே சார். அப்போது இது அரசியல். அரசியல் என்பது எப்படி இருக்கு? நீங்கள் ரகசியமாக ஒருத்தர் நட்பு வச்சு அவனை ஆதரவாளரை மாக்கி எதில் உட்காரணும்? நாற்காலியில் உட்காரணும். உடனே ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர், சபரீஷனை குண்டாசில் போட போகிறேன். பழைய கூட்டாளி 2 பேரும் ஒன்றா, கிளாஸ்மேட் 2 பேரும் ஒன்றா, கிளாஸ்மேட். நான் சொல்கிற கிளாஸ் புரியுதா? ஆமாம், கிளாஸ். 2 பேரும் ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஆளுக்கு 3000-4000 கோடி ரூபா போட்டு ஆரம்பிச்சு சபரீஷன் அதை ஆட்டையை போட்டார். மொத்தமாக அவரே எடுத்து மொத்தமாக அதிகாரம் இருக்குது. இவர் எனக்கு எம்பி கூடிய நான் டெல்லியில் போய் சுற்றி பார்க்குறேன், நீ எனக்கு அடிமையாக இரு. இப்போ அவர் யார்? துணை முதலமைச்சர் விஜய் கட்சியில். வைக்கிறையா ஆப்பு.
அப்போது மாமன்கிட்ட போய் சொல்கிறார், என்னை உள்ளே ஓட போகிறான் என் பழைய பங்காளி, ஜிம்பா என்னை உள்ளே ஓட்டுருவான், நான் களியெல்லாம் திங்கணும், என்னை எப்படியா காப்பாற்றுங்க. அப்போது சரியா எடப்பாடிக்கு போன போடு, நீங்கள் ஆட்சி அமைங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். முடிஞ்சுதா? அமித்ஷா பகை, எடப்பாடி பகை, சபரீசன் பகை, 3 பேரையும் ஒன்றாக்கியது யார்? இந்த ஜிம்பாயும் செங்கோட்டையும். ஆனால் ரஜினி வந்து கரெக்ட். அப்போ இது ஒன்றாக்கிய பிறகு ஸ்டாலின் ஒத்துக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு அமித்ஷா, ரஜினி கூப்பிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணு. யாரை? ஸ்டாலின் பேசி சரி பண்ணியா. ஸ்டாலினோடு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரே ஆள் யார் தமிழ்நாட்டில்? ரஜினி தான். ரஜினி போனால் தட்ட மாட்டார். யார்? ஸ்டாலின். அதனால் இப்போ முதல் நமக்கு புது எதிரி விஜய், இந்த ஜிம்பாய்ஸ், இந்த டாக்ஸி டிரைவர் செங்கோட்டையன், 3 பேரையும் எப்படி எதுக்கணும்? அதுக்கு 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் எதுக்க முடியும். அமித்ஷா, எடப்பாடி ஷா, சபரீசன் ஷா, 3 ஷாவும் ஒன்றா சேர்ந்த பிறகு தான் ஆட்டம் அப்படியே மாறுது. என்ன மாறுது? நீங்கள் ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்கிறார் திருமாவளவனை, உங்களுக்கு நான் 300 கோடி கொடுத்து உங்களுக்கு விலைக்கு வாங்கியிருக்கேன், கம்யூனிஸ்டுகளுக்கு 200 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன், எல்லா ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துருக்குறேன், ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்குறேன். அதனால் கூட்டணி கட்சி நான் தான், நான் சொல்கிறபடி கேட்கணும். ராகுல் உடனே தலையிட்டு மல்லிகார்ஜுன கார்கே மூலம் திருமாவிடமும், சிபிஐ டெல்லியில் டி ராஜா வழியாக சிபிஐ, டெல்லி பேபி வழியாக சிபிஎம் சண்முகம், எல்லாம் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் யார்? ஸ்டாலின் தான். அவர் தான் எங்களுக்கு காந்தியை எல்லாத்துக்கும் கொடுத்தார். ஓட்டுக்கு 2000 கொடுத்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதனால் நாங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்போம். ஓகே, இப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு. இந்த சூழலில் விஜய் இப்போ 113க்கு மேலே வர முடியல. ஓகே சார், இப்போ ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜயா தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ தீய சக்தின்னு சொன்ன அதே கட்சி கூட எப்படி சார் திமுக கூட்டணி வைக்கிறாங்க? இல்லை, அது நியாயமான கேள்வி, எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். இப்போ இந்த தீய சக்தியோட கூட்டணி வைக்கலைன்னா விஜய் இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை பூரா விலைக்கு வாங்கிடுவார். அதிகாரம் வந்தால் விலைக்கு வாங்கிடுவார். அதிமுக மீது பல ஊழல் வழக்கு இருக்குது. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போயிடுவான். அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போயிடுவான். திமுகவில் நேரு, மூர்த்தி, செந்தில் பாலாஜி, 10 ரூபா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, கோயில் நகையை பூரா உருக்கி விற்று விட்டானுங்க, எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்போ 2 ஜெயில் பார்ட்டிகளும் ஜெயிலுக்குள்ள தான் கட்சி நடத்தணும். அப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்து விஜயை வர விடாமல் பண்ணால் விஜய் கட்சி ஆளை பூரா நம்ம விலைக்கு வாங்கிடலாம். முதலே 50 லட்சத்துக்கே வந்துடுறானுங்க. எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் 50 லட்சத்துக்கே ஆளை காணோம். 50 லட்சத்துக்கே ஆளை காணோம். குமாரபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி எதிர்த்து விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா, யாரும் புஷி டிரைவருடைய பொண்டாட்டி, புஷி டிரைவர் பொண்டாட்டி எங்கேருந்து வருது? கடலூர்லேருந்து குமாரபாளையம் வருது. வேட்பு மனு தாக்கல் பண்ணுது. தாக்கல் பண்ணோன்னையும் தங்கமணி என்ன பண்ணுறாரு, அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? யோ எனக்கு ஒரு கோடி குடியா ஃபோனில். அந்த அம்மா பாவன் புருஷங்காரன் காரு ஓட்டி ஏதாவது வீட்டில் சாப்பாடு 1 கோடி மொத்தமாக கிடைக்குது. 1 கோடி கூட நான் ஊருக்கு போயிடுறேன், இந்த 50 லட்ச ரூபா ஊருக்கு போயிடுறேன். யாருக்கு? தாவேக்கா, விஜயலட்சுமி, புஷி டிரைவர் பொண்டாட்டி, குமாரபாளையம் தொகுதி. இதை விட ஆதாரம் வேணுமா? அந்த அம்மா ஊரில் போய் செட்டில் ஆயிடுச்சு. எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1 கோடி. 1 கோடி இல்லை, ஒன்று அவங்க அந்தாலும் இந்த 1ஆம் நம்பர் கஞ்சன் யார்? 1 லட்சம் கோடி வச்சுருக்கான். பழைய பத்திர எழுத்தாளர், லாரி புரோக்கர் யார்? தங்கமணி. நான் விளம்பரம் வாங்க போவேன் தமிழக 5000 விளம்பரம் கொடுப்பாரு. 3 5000 30 நாள் ஆக்கிடுவார். அந்த மாதிரி கஞ்ச கோஷ்டி அந்த மாதிரி போயிடுச்சு. போய் இந்த பக்கமே வரல. எங்கே? குமாரபாளையம் பக்கமே வரல, காவிரி ஆற்று பக்கமே வரல. அந்த
ஆஃபீஸர் இருப்பார்ல, கவுண்டிங் ஆஃபீஸரு, ஆமா. அவர் ஃபோன் பண்ணாமா லீடிங்கில் போயிட்டுருக்க, நீ ஜெயிச்சிருவ, கிளம்பி வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ. பூத்தில் ஆள் இல்லை, எலெக்ஷனில் ஆள் இல்லை, கவுண்டிங்கில் ஆள் இல்லை, என்ன கிடைக்குது? சர்டிஃபிகேட். இதுதான் விஜய் கட்சியுடைய நிலவரம். அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? பாதி பேர் 50 லட்சத்துக்கே காணாமல் போயிடுறான். 5 கோடி தரேன்ப்பா, இந்த பக்கம் வந்துரு. எந்த பக்கம்? அதிமுக. இதுதான் எடப்பாடியினுடைய எதிர்கால திட்டம். நீங்கள் 5 கோடி கொடுத்து விஜய் கட்சியில் ஒரு ஆள் தக்க வைக்க முடியுமா? செங்கோட்டை கொடுப்பாரா? செங்கோட்டை கோடம்பாக்கத்துக்கே கடன் சொல்லிட்டு போகிறாரு. கோடம்பாக்கத்துக்கே கொஞ்சம் கடன் தான் நான் வந்து தரணும் போது எவனுக்கு பணம் தர மாட்டார். செங்கோட்டையனுக்கு ஒரு மில்லு ஓனருடைய குடும்பம் நல்ல பழக்கம், அங்கேயே கடன் சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஆள் தான் செங்கோட்டையை. அப்போ 5 கோடி கொடுப்பாரா? எடப்பாடி ஒரு 50 எம்எல்ஏ தூக்குவார், ஆளுக்கு 10 கோடி கொடுப்பார். ஆளுக்கு 10 கோடினா 500 கோடி அப்படியே ஒன்றாங்கல் தூக்கி போடுவார். செங்கோட்டை போடுவாரா? ஜிம்பாய் போடுவாரா? இல்லை டாக்ஸி டிரைவர் ஜிம்பாய் 2 பேரும் போட மாட்டாங்க. சரி, புஷியாவது போடுவாரா? தக்க வைக்கணும்ல, அவ்வளோ பேருக்கும். ஆமாம். ஆளுக்கு 1 கோடி கொடுத்தால 108 கோடி வேணும். புஷி கொடுப்பாரா? புஷியே டிரைவர் பொண்டாடி அனுப்பிச்சு அங்கே வசூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் மிகப்பெரிய இதில் ஒன்றுமே இல்லை. பழிவாங்குகிற உணர்ச்சி. செங்கோட்டையை எடப்பாடி பழி வாங்கணும், ஜிம்பாய் ஆதவரிச்சுனா சபரீஷனை பழி வாங்கணும். பழி வாங்குவதாயா? பதவிக்கு மக்கள் கொண்டு போட்டான் உனக்கு. அவனை போய் கெஞ்சி கூத்தாடி எடப்பாடியை ஆதரவு உரியா? நமக்கு புதிய எதிரி யாரு? திமுக தானே. உனக்கு எதிரி எனக்கு எதிரி, திமுக ஒழிச்சிருவான். இப்படி அவனை அரசியல் செய்யக்கூடிய எந்த அறிவாற்றலும் இல்லை செங்கோட்டையனுக்கு. காங்கிரஸை போய் கூட்டு வந்தோடனே அமித்ஷா எதிரி. இங்கே அதிமுகவில் எம்எல்ஏக்களை கடத்த முயற்சி பண்ணி எடப்பாடி எதிரி. நம்ம மாப்பிள்ளை சபரீஷனை பிடிச்சி உள்ளே போடணுனையோ திமுக எதிரி. இப்போ 3 பேர் என்ன ஆகிட்டாங்க? கை கோர்த்து விட்டார்கள். யாருக்கு எதிரா? விஜய்க்கு எதிராக. சரி, அண்ணன் திருமா அந்த பக்கம் பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு. கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் பார்க்குற, இந்த பக்கம் பார்க்குறா. பாஜக அதிமுக கூட்டணி, அப்புறம் பாமக கூட்டணி. எங்கே இந்த கூட்டணியில்? இதில் அண்ணன் திருமாவும் கூட்டணி, கம்யூனிஸ்டும் கூட்டணி, பாஜகவும் கூட்டணி. நான் யார் அரசியல் இது? திரும்ப வந்து என்னதான் ஆனாலும் நாங்கள் பாமக இருக்க கூட்டணியில் வரமாட்டோம்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி இப்போ அந்த கட்சி முதல்ல சொன்னார் அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது. இப்போ அவர் கட்சிக்கு தலைவர் யார்? ஸ்டாலின். அதாவது ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான், பால்காரன்ட்ட பாதி காசை கொடுப்பான், மீதி காசு ஏடா உனக்கு எல்லாம் தண்ணியாக இருக்குடா பால், தண்ணிக்கு பூரா கார்பரேஷனில் தான் பிடிச்சிட்டு வர்றேன், நான் நேராக கார்பரேஷனில் கட்டிடுறேன். உனக்கு பாலில் தண்ணி கலக்கிறதுக்கு யார் தண்ணி தாரா? கார்பரேஷன். அவன் அங்கேயே கட்டிடுறாங்குவார். அதுபோல் திருமா கட்சி தலைவராக இருக்கும்போது பாமக பாஜகலாம் வேண்டானாரு. இப்போ இவர் கட்சிக்கு தலைவராரு ஸ்டாலின். அப்போ எப்படி இவர் முடிவு எடுக்க முடியும்? இல்லைன்னா கொடுத்த காசை குடியா? கொடுத்தாக்க பொட்டியே தள்ளியா வாங்கிட்டு போனீங்களா? பொட்டி, அந்த பொட்டியை முதல்ல கொடுங்க. மன்னிக்கு 30 கோடி, மாலதிக்கு 30 கோடி, நீங்கள் 8 வேட்பாளர்களுக்கும் ஒரு ஆளுக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்ணார். அப்போது இந்த நிலை எடுக்க முடியாமல் திணறாரு அண்ணன் திருமா. கம்யூனிஸ்டுகள் அதே போல் தான் கோடிகளை வாங்கிட்டு போய் ஜெயிச்சு வந்துட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கோடிகளை கொடுத்தோம், நீங்கள் தயவுசெய்து வெளியே வந்துருக்கு. இதை விட மானம் கெட்டது முஸ்லீம் லீக். காதர் மைதீன் பாஜகவோட கூட்டு. விஜய் ஆட்கள் நேராக கேரளா முஸ்லீம்கிட்ட போய் உங்கள் கட்சி ஆளுகளை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. காதர் மைதீன் பொட்டியை வாங்கிட்டார். பொட்டியை வாங்கிட்டு பிஜேபி சேர்ந்துட்டார். கொடுமையை பாருங்கள். அதான் சொல்லிட்டாராம், நாங்கள் இப்போல்லாம் முடிவு பண்ண முடியாது, எங்கள் கூட்டணி தலைவர் யார்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ, பிஜேபியில் போச்சோன்னாலும் போவோம், சங் பரிவாரில் போச்சோன்னாலும் போவோம், ஓம்காளி ஜெய்காளி கும்பல சேர்ந்தாலும் சேருவோம். பொட்டியை வாங்கிட்டோம்யா. முஸ்லீம்களுடைய நிலைமை பாருங்க, காதர் மைதீன் நிலைமை பாருங்கள். இப்போ காதர் மைதீனை கம்யூனிஸ்ட்டு திருமா எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க,
எங்கள் கூட்டணி தலைவர் எடப்பாடியோட போயிட்டார். எடப்பாடி பையன் இங்கே வந்து கட்லெட்டு பூரியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டார். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சா தாவேக்கா வந்து மொத்தமா எல்லா எம்எல்ஏஸும் ரிசைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது சார். அது அந்த மாதிரி ரிசைன் பண்ணா என்ன நடக்கும்? அப்படி ரிசைன் பண்ணுவதற்கு முன்பே எடப்பாடி தூக்கிடுவார் ஒன்று. ஓகே சார். 2வது ரிசைன் பண்ணால் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் விஜய் நிற்பார். செலவு பண்ணணும், நிறைய பிரச்சனை இருக்குது. அது சட்ட வல்லுநர்களோடு அவர் ஒரு பெரிய ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. ஓகே சார். 3 எதிரிகளை செங்கோட்டையனையும் இந்த ஜிம்பாயை நம்பி உருவாக்கிய விஜய் எப்படி எதிர்கால அரசியலை செய்ய போகிறார் என்பது நம்ம அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம அவர் முடிவு பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால விஜய்க்கு வந்து மக்களோட ஆதரவு வந்து பெருகாதா சார்? ஏன்னா எல்லாருமே சேர்ந்து விஜயை டார்கெட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இல்லை, அதுதான் மக்கள் இந்த திராவிட இயக்கமே வேண்டான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து, திராவிட இயக்கம் அழிஞ்சு போயிடும், அதனால நாங்கள் 2 திராவிட இயக்கங்களா ஒன்றா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு திராவிட சம்மந்தமே இல்லையே 2 பேரும். இந்த பக்கம் எடப்பாடி மஞ்சக்கயிறு பச்சைக்கயிறு ஜிங்கிச்சா எல்லா கயிறும் கட்டியிருக்காரு. ஆமாம், இதை பெரியார் சொல்லி கொடுத்தாரு. பெரிய கயிறு கட்ட சொன்னாரா? பிறகு எந்த கோயில் இருக்கோ எல்லா கோயிலும் போயிட்டு வந்தாச்சு. சிலையை போல அவன் தட்டிட்டு போயிட்டான், கோயிலில் சிலையே இல்லை. இந்த பக்கம் திமுக எப்போது பாஜகவுடைய மறைமுக கூட்டணி, இப்போ நேரடி கூட்டணி. நீங்கள் அமித்ஷா அனுப்பி ரஜினி போய் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ரஜினியும் ஸ்டாலினை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக சந்திச்சீங்க சொல்ல முடியுமா? அவருக்கு ஆறுதல் சொல்ல போனார்னு சொல்கிறாங்க. அதான் ஆறுதல் இல்லை, அமித்ஷா கூட்டணிக்கு முடிவு பண்ண சொன்னார். அப்போது ரஜினி வந்து பக்க ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை சார்ந்தவர். ஓகே சார். ரஜினி தலித்து, ரஜினி பொண்டாடி கும்பல் பூரா ஆர்எஸ்எஸ், அது ஒரு ஐயர் கும்பல். அமித்ஷா இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் அமித்ஷா சொல்லி செய்யலினா ஒரு 1000 கோடி ரூபா ஃபைன் போட்டுருவோம். இன்கம் டேக்ஸ் சொல்லிட்டு வெளில வலிச்சிட்டு போயிடும். அப்போது திமுக தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்களை கொண்டு பாண்டிச்சேரியில் ஒழிச்சு வைக்கிறது காப்பாற்றிக்கணும். அமித்ஷா 29 நமக்கு என்ன வேணும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும். அப்போது 3 பேரும் பழிவாங்கக்கூடிய ஆளாரு விஜய். 3 பேரையும் பழிவாங்கினது இந்த ஜிம்பாயும் செங்கோட்டையனும். அப்போ விஜய்ய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் ஆளுநரை பார்க்க போகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு சால்வையோ பூங்கொத்தோ வாங்கி கொண்டு போவதற்கு கூட ஒரு அறிவில்லாத கூட்டமாக இருக்குது, அணில் கூட்டம். வெறும் அந்த இதை லெட்டர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? ஜெயலலிதா போகும்போது பாருங்கள், பல ஒரு பட்டு சால்வை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். ஜெயலலிதாவை போல ஒரு அகங்காரம் பிடிச்சவர் யாருமே இருக்க முடியாது. என்ன யார் பிரதமர் மாதிரி அந்த அம்மா பார்க்கும், அது ஒரு பார்வை தான், முடிஞ்சாவான் கதை. அந்த அம்மாவே சால்வை கொண்டு போட்டு போகிறோம். கருணாநிதி போனாலும் ஸ்டாலின் போனாலும் முதல்ல சால்வையை போட்டு தான் படம் எடுப்பாங்க, பார்த்தீங்களா? ஆமாம் சார். அப்போ செங்கோட்டையோட சால்வை வாங்குற காசு இல்லை, ஜிம்பாயிட்ட சால்வை வாங்குற காசு இல்லை, விஜய் மேனேஜரு சால்வை வாங்க காசு இல்லை, ஜெகதீஷ் பழனிசாமி 1000 கோடி ரூபா வச்சு நடிகளை பூரா மொத்தம் குத்தகைக்கு வச்சுருக்கான் அவங்களோட. அப்போது சில சினிமா செட்டப்பு ஜெயிச்சோடனே முதலமைச்சர் ஆயாச்சு, கான்வாய் வந்துருச்சு, மெட்டல் டைரக்ட் வந்துருச்சு, செக்யூரிட்டி வந்துருச்சு. இப்போ யதார்த்த வாழ்க்கையிலே இல்லை அவங்கெல்லாம். எல்லாம் சினிமாக்கார எப்பவுமே எப்படி இருப்பான்? கிரியேட்டர், கற்பனை உலகத்தில் இருப்பான். அப்போ அதே போல் அரசியல் கற்பனை அல்ல, யதார்த்தம் வேணும். அரசியல் யதார்த்தம் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆகும்? மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டி வரும். அதுதான் இப்போ விஜயுடைய சரிவு. இப்போ அடுத்து தேர்தலில் வந்து மக்களோட ஆதரவு பெருசாக யாருக்கு சார் இருக்கும்? இப்போ இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து அதை அவங்கள திருப்பி ஆதரிப்பாங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிட்லர் தான் ஒரு கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. ஓகே சார். அப்போ நம்ம ரொம்ப வன்முறையாக போகிறோமே, படையெடுத்து போகிறோமே, மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஹிட்லர்கிட்ட. ஹிட்லர் போய் ஒரு கோழியை கையில் பிடிச்சி அதை கத்தியில் வெட்டி
ரெக்கையை வெட்டி ரெக்கையை பிச்சு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே கையில் முடிச்சுட்டு வந்தாராம். என்னங்க நடக்குது? இதான் அரசியல், இதுதான் அரசியல். அந்த கோழியை அப்படி போட்டாராம், போட்டு கொஞ்சம் தீனியை போட்டாராம். அந்த தீனியை ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் போகிற நிலையில் அந்த கோழி எதை சாப்பிடுது? தீனியை திங்குது. தின்னு முடிஞ்சோடனே கொஞ்சம் கையில் வச்சது காமிச்சாராம், அதையும் கொத்தி திங்குது. அப்போ தான் சொன்னாராம், இப்படி தாயா அந்த மக்கள். கருணாநிதி சொல்லுவார், மானத்தை விட்டுவிடு, மரியாதையை விட்டுவிடு, எதை வேண்டுமானாலும் விட்டுவிடு, அதிகாரத்தை பிடி, ஆட்சியை பிடி, பணத்தை சம்பாரி, இதெல்லாம் திரும்பி வாங்கிக்கலாம். நீ விபச்சாரம் கூட பண்ணு, சாராயம் வில்லு, கஞ்சா வில்லு, அயோக்கியத்தனம் பண்ணு. அப்படி தான் பல பேர் வர்றான் திமுகவில். அதிகாரம் வந்தவர் எல்லாம் உங்களை கும்பிடுவோம். இப்படி அயோக்கியத்தனங்களை விதைத்ததான் திராவிட இயக்கங்கள். அந்த அரசியலை இப்போ திமுக கையில் எடுக்குது. எப்பவுமே அதுதான் நடக்குது, அண்ணா திமுக கையில் எடுக்குது. இதுதான் இப்போ திமுக அண்ணா திமுக இணைப்புக்கான காரணம். இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு இல்லையா சார்? இது இந்த மாதிரி இருந்தா அடுத்தடுத்து எப்படி இருக்கும் மக்களோட நிலைமை? என்ன இந்த மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சு அவரை வரவிடாமல் பண்றாங்களே அப்படின்லாம் இருக்கும்ல சார்? அந்த கோபம் தேர்தல் வரும்போது விஜய் பெருவாரியா ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் கோபம் மிக பெருவாரியா இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் காத்திருப்பான். இப்போ காத்திருந்தான்ல. ஆமாம். நீ கிளாம்பாக்கத்தில் மட்டும் நைட்டும் அன்னைக்கு பகலும் பஸ் ஓடிச்சுன்னா திமுக இன்னும் 10 சீட் தோற்றுருக்கும், அண்ணா திமுக இன்னும் 10 சீட் தோற்றுருக்கும். அவ்வளோ பேர் அவ்வளோ கோபத்தில் இருந்தான். எங்கே போகிறது? ஊரில் போய் ஓட்டு போடுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் கூட்டமாக இருக்குதுங்க. ஒரு 10,000 பேர் நிற்கிறான், 20,000 பேர் நிற்கிறான், ஊருக்கு 1000 பேர் நிற்கிறான். அவ்வளோ பேர் போய் எங்கே யாருக்கு ஓட்டு போட போகிறான்? விசில் அடிக்க போகிறான். இது உளவுத்துறை சொன்ன பிறகு தான் பஸ்ஸே நிறுத்துறான். இல்லையா இன்னொரு 10 சீட் தோற்றுருக்கும். அது வேணுமெண்டே அதை முன்னாடி தெரிஞ்சு நிறுத்திருக்காங்க. உளவுத்துறை சர்வே பண்ணுறான். யாருக்கு என்ன எங்கேயே போகிறீங்க, இவ்வளோ கூட்டம் இல்லை ஓட்டு போட போகிறாங்க இப்போ விசிலுக்கு. இதுதான் ஆப்போசிட். அப்போது மக்களுடைய கோபம் 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாமையா. இப்போ ஆட்சியை பிடிச்சிக்கலாம். விஜய் ஆளை காசை கொடுத்து தூக்கிடலாம். இப்படி பல திட்டங்களை அதிமுக திமுக வச்சிருக்கு. ஒருவேளை 5 வருஷத்துல மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? அதே தான் ஹிட்லருக்கு அதுதான். ஹிட்லர் 5 வருஷத்துலலாம் மறந்துடுவாங்க. கடைசியாக சாப்பாட்டை போட்டால் கோழி குத்தி திங்கும். கோழியை போல தான் மக்களை நினைக்கிறான். இல்லை மக்கள் அரசியல் மயப்படுத்தலை, மக்களுக்கு கொள்கை சொல்லிக் கொடுக்கல, மக்களுக்கு சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கல. உன்னுடைய கொள்கை என்ன? உன்னை யார் ஏமாத்துறா? உன்னுடைய அரசியல் என்ன? உன்னுடைய எதிர்காலம் என்ன? ஏன் வேலை கிடைக்கல? ஏன் சாராய கடை திறந்து வச்சுருக்கான்? இதெல்லாம் அவனுக்கு போய் சேரல. ஓட்டுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போடலான்னா இப்போ 2000 வாங்கிட்டு விஜய் குத்திட்டான். அப்போது இங்கே ஒரு பெரிய மக்கள்கிட்ட கோபம் இருக்குது. திமுக அண்ணா திமுக மீது கடுமையான கோபம் இருக்குது. அந்த கோபம் மீண்டும் பொங்கி எழும். 234 தொகுதியிலையும் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை இந்த திராவிட இயக்கங்களே உருவாக்கி கொடுக்குது. இதுதான் நடக்க போகுது. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.